எதை எப்படிப்பட்ட ஒரு யதார்த்தம். நிலாவில் முதல்ல போய் கால் வச்சவர் யார்? நீ காமராஜரா? பாவிகளா சார், தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியும். நிலாவில் போய் முதல்ல கால் வச்சவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். கேமராமேன் சொன்னாப்லையா, நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட அம்மா கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேட்குறாங்க, எப்பா நீங்கள் உங்கள் பையன் நிலாவில் போய் கால் வச்சுட்டா நீங்கள் எப்படி சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது நீல் ஆம்ஸ்ட்ராங் என் தாயார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள்லாம் என் பையன் நிலாவில் கால் வச்சுனா சந்தோஷப்படுறீங்க, ஆனால் எனக்கு எப்போ சந்தோஷம் தெரியுமா? என் பையன் நிலாவிலேருந்து இறங்கி வந்து எப்போ பத்திரமா அந்த நிலத்தில் கால் வைக்கணும் அப்போதாயா எனக்கு சந்தோஷம் என்று சொன்னவள் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் என் தாயார் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நிலாவோட தென் திசையில் போய் செயற்கைக்கோள் இயங்கின ஒரே ஒரு இந்தியாங்கிற ஒரு பெருமையை சேர்த்தது இளைஞர்கள் அப்படின்ட்டு இல்லை, நம்மளால மறுக்க முடியுமா? ஒரே ஒரு விஷயம் சார், இந்த படிப்பு ஆடம்பரம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம், அது எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விடலாம் அப்படிங்கிறது என்னுடைய இளைஞனுக்கு நல்லாவே தெரியும். வேலையில்லா பட்டதாரி படம் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? வேலையில்லா பட்டதாரி தொட்டு பார்த்தா ஷாக்கடிக்கும் வேற மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் தனுஷ் வந்து ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையன். அந்த பணக்கார வீட்டு பையன் எவ்வளோ பம்மாத்து பண்ணாலும் படிக்காத நம்மளுடைய தனுஷ், கஷ்டப்பட்டு படித்த தனுஷ் வந்து ஒரு டயலாக் விடுவார். அவனை பார்த்து, ஏண்டா வெள்ளப்பண்ணி, எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பு இல்லாமல் உங்கள் அப்பா பணக்காரங்களாம் ஒரே காரணத்தாமல் நோகாமல் நேராக முதலாளி சீட்டில் உட்காந்து உனக்கே அவ்வளோ திமிர் இருக்கே, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10வதுல ஈஸியான குரூப்பெல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும், கஷ்டமான குரூப்பாக பார்த்து எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு டியூஷன், மேக்ஸ்க்கு டியூஷன், ரோடோட அலைஞ்சு அந்த நகை அடைமுடிச்சு அம்மா நகையை அடமானம் வச்சு ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயருக்கு அரியர்லாம் 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள அலைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு சொல்லி செருப்பால் அடித்து 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உட்காந்து அப்பா என்ன தண்ட சோறு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டைக்குள்ளே சிக்கி சிக்கி வலிச்சு இறங்கி கடைசி எவனோ ஒரு புண்ணியமா வேலை கொடுத்தா அதையும் புடுங்கிக்கிற ஒன்ன மாதிரி புறம்போக்க சமாளிச்சு உன் முன்னாடி பேசிட்டு இருக்க வேலையில பட்டதாரி எனக்கு எவ்வளவு திமிர் இருக்குண்டா அப்படின்னா, என்னுடைய இளைஞர்கள் வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு வாழ்பவர்கள். அவர்கள் என்னைக்குமே ஆடம்பரத்தை விரும்புவதில்லை, யதார்த்தமான வாழ்க்கையை தான் விரும்புகிறார்கள் என்று சொல்லி, வெட்டிய மரம் தான் வீறு கொண்டு எழுகிறது, சுட்ட பின் தான் தங்கம் சுடரொளி வீசுகிறது. இளமை நெஞ்சங்கள் மலரட்டும், புதிய சிந்தனைகளுடன் புதுவளமார்ந்த நெஞ்சங்களுடன் எழுச்சி தீபம் ஏற்றோம். நன்றி, வணக்கம் தங்கங்களே.